இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை 23வது வார்த்தையிலிருந்து எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை ஆங்கிலத்திலே பார்க்கின்ற பொழுது ஆழமான ஒரு சிந்தனை உள்ளே தெரிகிறது. Jesus took the bread, he gave thanks and he broke the bread. அர்த்தம் என்ன? Are you broken? நீங்கள் உடைந்து போய் இருப்பீர்களா? உடைபட்ட நிலையில் இருப்பீர்களா? வெளியிலே சிரித்து உள்ளே அழுது கொண்டிருப்பீர்களா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி பலவிதமான கேள்வி கணைகளோடு ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நாம் கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்போமோ? அன்புக்குரியவர்களே, நாம் உடைபடுகின்ற பொழுதெல்லாம் இவரை தேடி வருகின்ற பொழுது இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? திருப்பாடல் 34:18 பார்க்கிறோம். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தோரை அவர் தேற்றுகிறார். திருப்பாடல்கள் 147:3 பார்ப்போம். அப்படி அவர் என்ன செய்வார்? உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துவார், அவருடைய காயங்களுக்கு கட்டு போடுவார்.